ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து பாப்கார்ன் செஞ்சுருக்கோம். எதை வச்சு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ஆக்டிவ் பாப்கார்ன் வச்சு தான் செஞ்சுருக்கோம். இதை வந்து நான் டிமார்ட் போகையில் பார்த்தேன். இதோட விலை வந்து வெறும் 10 ரூபா மட்டும்தான். அதனால தான் இதை வந்து நான் வாங்கிட்டு வந்து சரி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் வந்து நான் இதை ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பு எரிஞ்சிச்சு. அதில் இப்போ நான் வந்து பெரிய பொறுங்கி சட்டி ஒன்று வச்சுக்கிறேன். இதை வந்து வடை சட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. நாங்கள் வந்து பொறுங்கி சட்டின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து ஆயில் இல்லைன்னா பட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க பாப்கார்னை வந்து இதில் வந்து பிரித்து கொட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த கவருக்குள்ளே இருக்குது. இதை நம்ம அப்படியே வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம்ல அதில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இதை நான் 2 நிமிட்ஸ் வச்சு எடுத்து பார்த்தேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் இதாகவே இல்லை. அதனால் இன்னொரு 1 நிமிஷம் வச்சு 3 நிமிஷமாக வச்சுருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்த்திங்கனாலே கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் எல்லாமே நல்லா பாப்கார்ன் மாதிரி வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் இது கருகிருச்சு. நீங்கள் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். முன்னாடியெல்லாம் கருகிருச்சு, நிறையா கருகிருச்சு. அதனால் அதில் போட்டிருந்த மாதிரி 3 நிமிட்ஸ்லாம் இல்லை. இல்லைன்னா நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சனாலே என்னவோ அது வந்து கருகிருச்சு. நீங்கள் வேணால் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே எடுத்து இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட பிளாஸ்டிக் பவுல் தான் இருக்குது. அதில் நான் அப்படியே ஃபுல்லாக வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பிஞ்சோட கம்மியாகவே சால்ட்டு. ஏன்னா இதில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால தான் இப்போ ஒரு பிஞ்சோட கம்மியாகவே சால்ட் போட்டாச்சு. அடுத்து இதில் வந்து லைட்டாக நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் வந்து நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். இதை நீங்கள் வந்து நார்மலாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். அதோட இந்த கொஞ்சம் சீசனிங் மாதிரி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட வேணால் சேர்த்துக்கலாம். நாங்கள் அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டோம் அப்படின்றனால நான் வெறும் பெப்பர் மட்டும் சேர்த்துருக்கேன். பெப்பரும் சால்ட்டு மட்டும். நீங்கள் வேணால் இது கூட வந்து லைட்டாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.